ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 மே. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா சில சமயம் வந்து நமக்கு இந்த சர்வரில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதாவது வந்து பாஸ்வேர்டு தப்புன்னு சொல்லுது, ஓடிபி வர மாட்டேங்குது, கேப்சா கோட் வர மாட்டேங்குது, சப்மிட் பட்டன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபான ஜோனில் நம்ம வந்து அப்ளிகேஷனை முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த அப்ளை பண்ணுற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து கட்டாயம் வரும். ஏகப்பட்ட பேருக்கு வந்திருக்குது. நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து கால் பண்ணி கேட்டிங்க. எங்களால் முடிஞ்சளவு உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்லிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இன்னும் சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான டவுட்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்கக்கூடிய பிரச்சனை வந்து என்ன பார்த்திங்கன்னா, எந்த ஜாப் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டு ஜாப்பு ஒஸ்ட்டு ஜாப்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சூப்பரான ஜாப் தான். ஸோ ஹைகோர்ட், அதாவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஜாப்பு. ஏன்னா எஜுகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ஜாப் பிடிச்சிருக்கோ அந்த ஜாப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சிறந்தது. ஏன்னா ஹைகோர்ட்டு கீழே வர்றது எல்லாமே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு பவரான ஜாப்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ 100% எல்லா ஜாப்புமே வந்து பெஸ்ட்டான ஜாப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து எங்ககிட்ட இப்போ புதுசாக இல்லை, ஆனால் பழசு இருக்குது, ஏன்னா புதுசாக வந்து இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபைன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஓல்டு சர்டிஃபிகேட்டை வச்சே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்காக. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு ப்ரையாரிட்டி கிடைக்கும். அடுத்து என்ஓசி பிரச்சனை அப்படின்ற மாதிரி வருது. இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இந்திய அரசு மாநில அரசு பணியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ இதில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்ணாங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு தேவை. ஸோ மற்ற யாரும் என்ஓசி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. அடுத்து இந்த அனெக்சர் ஜி அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த அனெக்சர் ஜினா என்ன, எங்களுக்கு தேவையா இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த அனெக்சர் ஜியும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இது. ஸோ அந்த இதில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ரிசர்வேஷன் இருக்குது. அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க இந்த அனெக்சர் ஜியை ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த அனெக்சர் ஜி. ஸோ நார்மலாக ஒர்க் பண்ணுறேன், நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் படிச்சுட்ருக்கிறேன், இல்லை வந்து நான் சும்மா தான் இருக்கேன்னா உங்களுக்கு இந்த என்ஓசியும் தேவையில்லை, இந்த அனெக்சர் ஜியும் தேவையில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க்னால் என்ன, வீட்டு வேலைலாம் பண்ண சொல்லுவாங்க, காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, சமைக்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. அது என்னன்றதை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்டோட பணியின் தன்மைகள், அதாவது ஜாப் நேச்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகளின் வீட்டு பணிகளாகிய சமைத்தல், பாத்திரங்களை தூய்மை செய்தல், துணி துவைத்தல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வேலையே இப்படி தான் இருக்குமா, இதான் வேலையான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக போட்டிருக்காங்க, தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது தேவைன்னா மட்டும்தான் இந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பணி நேச்சர். ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் பயப்படாதீங்க. இல்லை வந்து எனக்கு பாத்திரத்தை கழுவ சொல்லுவாங்களோ, சமைக்க சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி எப்போயுமே இருக்காது. அதுக்காக இல்லாமல் போகுமான்றது நமக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், நீதிபதி அறைகள், நீதிமன்ற அறைகள். ஸோ இந்தமாரி ஒர்க் வந்து உங்களோட ஒர்க் வந்து இந்த கோர்ட்டை சுற்றி தான் இருக்கும். ஸோ ஜட்ஜோட ரூம்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, ஸோ தண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் ஜன்னலை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, மிரரை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறது, இந்தமாரி வேலைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜாப் நேச்சர். ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க, எல்லோரும் வந்து குண்டக்க மட்டக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்தமாரி கிடையாது. அந்தமாரி இருந்தால் கூட உங்களுக்கு 1 or 2 days இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது தவிர்த்து அதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் த ஒர்க்காக அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுன்னு டவுட் இருக்குது, உங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் சரி, இன்னும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல வேறு எதுன்னு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும், இந்த ஜாப் போஸ்டிங் 17 ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு உங்களுக்கு வேறு எதுன்னு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் ஆகும் நீங்கள் நினச்சின்னா
மறக்காமல் இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.